தொடர்ந்து ரெண்டு மூன்று நாட்களாக மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் அது குறித்து தொடர்ந்து ஆய்வு நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டிருக்கிறோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்று இரவு கடுமையான மழை பெய்திருக்கிறது, தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு கரையை கடக்கும் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆக இந்த நிலையில் நம்முடைய கண்ட்ரோல் ரூமில் இருந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். கேம்ப் எல்லாம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக இன்று இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யும் என்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். எனவே இந்த நிலையில் இருக்கிறது. மற்ற மாவட்ட அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்புக்குரிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்தி எதுவும் வரவில்லை. எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்கிறது. வருவாய்த்துறை அமைச்சர் மீரா சுப்பிரமணியன் இப்ப இல்ல, இப்ப இது வரைக்கும் இல்ல. இப்ப உடனே வடி வந்துகிட்டு இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னையில் எங்க தண்ணி தேங்குமோ அந்த இடத்திற்கு முன்கூட்டியே நாங்கள் அதுக்குரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தினால இப்ப இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் எங்கள் செய்தி. அப்படி இருந்தாலும் அதை சமாளித்துக் கொள்வோம். முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது இந்த புயலின் தாக்கத்தினால் எந்தெந்த மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்பதையும், புயல் கரையை கடக்கிற நேரத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்பதையெல்லாம் இன்றைக்கு ஆய்வு செய்து 5 மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியில் நேரடியாக பேசியிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், சென்னை மாநகராட்சி ஆணையர்களுடன் காணொலி காட்சி மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பேசி கள நிலவரங்களையும் அவர் எடுத்திருக்கிற முன்னேற்பாடுகளையும் கேட்டு தெரிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இரவு 10 மணிக்கு மேல் புயல் கரையை கடக்கும் என்று சொல்லுகிற காரணத்தால், இரவில் காற்றும் மழையும் இருக்கிற காரணத்தால் தகுந்த முன்னேற்பாடுகளை இன்னும் கொஞ்சம் விரைவாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கடற்கரை ஓரமாக இருக்கிற மக்களை எல்லாம் உடனடியாக கேம்புக்கு அழைத்து வந்து அவர்களை பத்திரப்படுத்த வேண்டும் என்றும் அதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பணியெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் செய்வதை சரிபார்ப்பதற்கும், உடனிருந்து வேலை செய்வதற்கும் அந்தந்த ஏரியாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க ஜோனல் ஆஃபீஸர்ஸும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களும் உடனிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பணிகள் ஒழுங்காக சிறப்பாக நாம் எதிர்பார்த்தது போல நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது NDRF 9, SDRF 9, ஒரு குழுக்கு 30 பேர், அப்போ 270 எல்லாம் தயாராக அந்தந்த ஏரியாவுக்கு நாங்கள் பிரித்து அனுப்பியிருக்கோம். இன்னும் தேவைப்படும் என்று சொன்னால் அதை நம்ம மத்திய அரசிலிருந்து பெற்று அதுக்கு வேண்டிய தகுந்த நடவடிக்கை எடுப்போம். சென்னையை பொறுத்தளவிற்கு போட்டெல்லாம் ரெடியாக போன மட்டும் போல் இல்லாமல் இதோட தயாராக அந்தந்த பகுதியெல்லாம் தயாராக நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆகவே மழை எவ்வளோ பெரிய மழையாக வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறோம். மகாபலிபுரத்துக்கும்
பாண்டிச்சேரிக்கும் நடுவில் தான் கடக்க போகுது. அந்த பகுதியில் வேண்டிய முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த இடங்களில் இருந்தே செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் அப்போது ஒரு கேள்வி கேட்டீர்கள், எவ்வளோ பேர் பணியாற்றுகிறார்கள் கேட்டீர்கள். சென்னையில் மட்டும் 10,000 பேர் இந்த மழையின் காரணமாக களப்பணியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மீதி 5 மாவட்டங்களில் 25,000 பேர் இந்த மழைக்காக களப்பணியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையும் இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது. பொதுமக்கள் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். பொதுமக்கள் வெளியே வராமல் நாளைக்கு காலை வரை வெளியே வராமல் இருப்பது அவர்களுக்கும் நல்லது, அரசாங்கத்துக்கும் நல்லது என்ற அந்த உணர்வை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு இந்த நம்முடைய அரசாங்கத்தின் சார்பாக, நம்முடைய முதலமைச்சர் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுத்துக் கொள்வோம். இதுவரைக்கும் 4 முகாம் தான் உண்டாயிருக்கு. செங்கற்பட்டில் 1 முகாம், விழுப்புரத்தில் 2 முகாம், திருவள்ளூரில் 1 முகாம். இந்த 4 முகாம் தான் தற்பொழுது இயங்கி கொண்டிருக்கிறது. அவருக்கு வேண்டிய உணவு வசதியெல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். மீதி இடங்களில் மக்கள் பசியாறுவதற்கு அந்த வசதி வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் சமையல் செய்து அவர் வீட்டுக்கே கொடுக்கக்கூடிய அந்த பணியும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இல்லை, அது கடற்கரை ஓரமாக இருக்க அந்த ரோடை மட்டும் நம்ம மிச்ச இடத்த நம்ம போக்குவரத்தை நம்ம நிப்பாட்ட முடியாது. அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற அந்த ரோடுகளை முன்னெச்சரிக்கையாக அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இன்னும் வேறு இடங்களுக்கு பாதிப்பு வரும் என்று சொன்னால் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தகுந்த ஏற்பாடுகளை செய்வார்கள். நாங்கள் 5 மாவட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். புயல் கரையை கடக்கிறது மகாபலிபுரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கு நடுவில் கரையை கடக்கிறது. அந்த பகுதியில் நமக்கு பாதிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதுக்கு வேண்டிய முன்னேற்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் கூட பார்ப்போம் என்று சொன்னால் நம்ம இதுவரைக்கும் மழையை பார்த்தீங்கன்னா சென்னையில் 4 சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு. இன்னைக்கு மற்ற இடங்களில் 2 சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு. அதெல்லாம் நாங்கள் ரொம்ப யோசனையாக கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் அவர்கள் வீட்டில் இருந்தாலும் செக்ரட்டரியேட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இதன் மீது கவனமாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் அவருடைய வேகத்துக்கு ஏற்றால் போல் நாங்களும் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது இதுவரைக்கும் அழைப்பு இல்லை, 2 கோடி பேருக்கு நாங்கள் மெசேஜ் கொடுத்துருக்கோம். 2 கோடி பேருக்கு மெசேஜ் நம்ம முன்னெச்சரிக்கை மெசேஜ் உங்கள் ஃபோன்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். சுமார் 2 கோடி பேருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். இல்லைம்மா, எல்லா ஏன்னா ஏற்கனவே நமக்கு முன்னனுபவங்கள் நிறைய இருக்கிறோம். அதை வச்சு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், சென்னை மாநகராட்சி எல்லாம் அதுக்கு வேண்டிய அந்த தளவாடங்கள்லாம் தயாராக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பணியாளர்களும் அதுக்கு தயாராக இருக்கிறார்கள். காற்றடுத்து மரம் சாகிற நேரத்தில் உடனுக்குடன் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த வேலையும் நாங்கள் செய்து விடுவோம். ஆம்புலன்ஸுக்கு எல்லா வகையிலும் முன்னுரிமை இருக்கும். ஆம்புலன்ஸ் போவதற்கு எல்லா வகையிலும் எந்த பகுதியாக இருந்தாலும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து போக வேண்டிய பகுதிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதுக்கு காவல்துறையுடைய பாதுகாப்பு வழங்கி அவர்களுக்கு வேண்டிய அந்த பாதுகாப்போடு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்ப்போம்.